everyone, it's me, Lord DRX. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த காமிக் அண்ட் மூவிஸ் எஸ்பெஷலி சூப்பர் லவர்ஸ்லாம் இருக்கிறீங்களே, உங்கள் எல்லாருக்குமே ஒரு சின்ன ஒரு டவுட் வந்து இருக்கும். எனக்கும் அந்த டவுட் வந்துருந்தது. அந்த டவுட்டுக்கு ஒரு ஆன்சரை நான் எப்போ சொல்கிறேன். அது என்ன டவுட்னு நீங்கள் கேட்கணும். அது என்ன டவுட்னா, சரி சூப்பர் மூவிஸ், அதாவது மார்வல் டிசி மூவிஸும் சரி, எல்லா விதமான காட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த செக்மெண்ட் ஆஃப் லாஸ் மித்தாலஜி, கிரேக்க மித்தாலஜி அண்ட் ஐகித்த மித்தாலஜி, அதாவது நம்ம ஜியூஸ், தோர் அண்டு ஹுனோவா இவங்க எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன் ஜீசஸையும் சிவனையும் அல்லாவையும் ஏன் யூஸ் பண்ணலை? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கு. பார்ஷலி சில பேருக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கலாம், பட் ஆஃப் ஆஃப் தி பீப்புளுக்கு தெரியாது. அது ஏன், எதனால, எதுக்கு யூஸ் பண்ணலை, யூஸ் பண்ணனால என்ன ஆகிடுச்சு, இது எல்லாமே இந்த வீடியோ சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிம்பிள் தாங்க. 1980s கரெக்டாக வந்து தார் 301 இஷ்யூ காமிக் சீரிஸ் பண்ணுறாங்க. அந்த காமிக்ஸில் வந்து பார்த்தா நம்ம தோர் இருக்கிற நம்ம தோர் வந்து இந்தியாவுக்கு பார்த்தார். இந்தியாவுக்கு வரும்போது அங்கே இருக்கிற காட்ஸோட இவர் ஃபைட் பண்ணுறாரு. ஐ மீன் சிவன், கணேசன் இவரோட தான் ஃபைட் பண்ணுறாரு அண்ட் டிஃபிக்டும் பண்ணுற மாதிரி அந்த காமிக் ரிலீஸ் பண்ணாங்க. பார்ஷலி அந்த காமிக் வந்து பார்த்தா ஓவர் கான்ட்ரவர்சி ஆகி இந்தியாவில் அந்த காமிக்ஸ் தடை பண்ணி உலகம் ஃபுல்லாக பிளாக் பஸ்டர், பட் கான்ட்ரவர்சியில் அந்த காமிக் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்தியாவில். அப்போ வந்து டிசைட் பண்ணாங்க, நம்ம வந்து பார்த்தா இது மேலே நம்ம இந்த காடும் சரி, கிறிஸ்டியானிட்டியும் சரி, இஸ்லாமியும் சரி நம்ம இழுக்க வேணாம். ஏன்னா இது ரொம்ப லிவிங் காட் அண்ட் லிவிங் ட்ரெடிஷ்னல் இது வித்துக்கிறதுனால நம்ம பண்ண வேணாம். இது பல பேரோட ஃபீலிங்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் சொல்லி அவங்க வந்து அதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இஷ்யூஸ் எது டிசிலையும் சரி, மார்வலையும் சரி, என் லைவ் ஆக்ஷன் மூவிஸ்லையும், காமிக்ஸ் அண்ட் கார்ட்டூன்ஸில் கூட இதை நம்ம கொண்டு வரல. இல்லைன்னா நம்ம தார் லவ் அண்ட் தண்டர் இருக்குல்ல, அந்த லவ் அண்ட் தண்டரில் ஆம்னி பொட்டன்ஸ் காட்டியிருப்பாங்க. ஆம்னி பொட்டன்ஸ் எல்லா வகையான இதுவும் எப்படி சொல்கிற எல்லா வகையான காட்ஸும் காட்டியிருப்பாங்க. பட் இந்துசம் காடையும் சரி, கிறிஸ்டியானிட்டி காடையும் சரி அண்டு முஸ்லீம் காட்ஸும் சரி அல்லாவை காட்டினது கிடையாது. திஸ் இஸ் அ மெயின் ரீசன் பிஹைண்ட் ஹியர். பட் என்னென்னா அவங்க பண்ணக்கூடாது, அது வந்து ரொம்ப கான்ட்ரவர்சி ஆகக்கூடாது, தென் யாரோட மனசையும் ஹர்ட் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது. அவங்க ரொம்பவே பிலீவ் பண்ணாங்க. அந்த பிலீவுக்கு ஏற்ற மாதிரி அந்த போர்ஷனும் அமைஞ்சிருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இதுதான் காரணம். சரி வாங்க இப்போ சின்ன வேறு ஒரு மாதிரி பேசலாம். வேறு மாதிரி இப்போ இன்கேஸ் அந்த காமிக் அந்த 301 இஷ்யூஸ் வந்து அதுலேயே நம்ம தோர் வந்து அவரோட மியாண்டர் எடுத்து சிவனை அவரை தாக்கும் போது அவர் தோற்று போகிறார். இதை வந்து நீங்கள் ஃபிலிமாக கன்வெர்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணும்போது அதோட டெப்த் அண்ட் அதோட எமோஷன் வேல்யூ அண்ட் வைலன்ஸ் ரெகுலேஷனை நம்மளால் ஃபீல் பண்ண முடியுமா? ஸ்க்ரீன் கிழிஞ்சிருவாங்க, எதுவுமே முடிஞ்சிடும், அவ்வளோதான். ஸோ அவங்க தே கான் ட்ரை டு டேக் ரிஸ்க். இப்போ பாருங்க, மார்வலும் சரி, டிசியும் சரி, அவங்க ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க இந்த காட் திங்ஸ் ஹேண்டில் பண்ணுறதுல. ஏன்னா மார்க்கெட்டிங் இருக்குது, மார்க்கெட்டோட வேல்யூ. தென் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்னா, டிசியில் வந்து லூசிஃபர் கேரக்டரை கொண்டு வந்துட்டோம். லூசிஃபர்ஸ் அக்கார்டிங் டு தி கிறிஸ்டியானிட்டி கேரக்டர். அப்போது லூசிஃபரை காட்டும்போது ஜீசஸை காட்டணும், ஒரு காடை காட்டணும். அவங்க ஷோ பண்ணாமல் வேறு மாதிரி ஒரு விதமாக போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் தட்ஸ் இஸ் சென்சேஷனல் திங். ஸோ லூசிஃபரில் வந்து பார்த்தா டிசியும் சரி, மார்வலும் சரி, ஒரு வித்தியாசமான ரோலெல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் இட்ஸ் என்ஜாயபிள் ஒன்றா இருந்திருக்கு, லைக்கபிள் ஒன்றா இருந்திருக்கு. தென் டிஸ்கிரிமினேட்டாக எதுவுமே அதை நம்ம எஃபெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு அது இருந்திருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குதுங்க. இதே மாதிரி உங்கள் வேறு ஒரு செக்மெண்ட்டில் உங்களை நான் சந்திக்க வரேன். இப்படிக்கு உங்களிடம் உங்களின் நான் லார்ட் DRX.